எனக்கு வந்து ரொம்ப ஃபாரின் பண்ண ஒரு ஆசை, அதுக்காக ஜாயின் பண்ண தான் கேட்டரிங். மற்றபடி குக்கிங்கில் பேஷன் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிட்றதுல பேஷன். இப்படி சொன்னீங்கன்னா யாராவது வருவாங்களா? சொல்லணும் பேஷன் அப்படின்னு சொல்லணும். என்னைக்காவது ஒரு வந்து நமக்கு நிஜமாவே சமைக்க தெரியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கா? ஜாயின் பண்ண உடனே வந்துச்சு. ஒரு தயிர் சாதம் எடுத்துக்கோங்களேன், இருக்கலே சிம்பிளஸ்ட் டிஷ். அதை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிடுவோமாங்கிற எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெஜிடேரியனில் இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான்வெஜ்ஜில் நல்ல காம்பினேஷன் கொடுத்தேன்லாம் வந்துடும். மதுரையில் வந்து தால்ச்சா முதலாம் பிரியாணி கூட சாப்பிடுவோம். இப்போ அந்த ட்ரெண்டை நான் மாற்றிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அதனால அஜித் என்ன சொன்னார்? ஓப்பனாக சொல்லணும்னா, ஆஸ் எ ஷெஃப் ஆர் எனி ஹோட்டலியர், உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு செலிபிரிட்டி வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்கணும். பட் சில டைம் வந்து நம்மளை ஒரு இதாகிருவோம்ல, எக்ஸைட் ஆகிட்டு போய் கேட்டுருவோம்ல, அந்த மாதிரி தான் நான் அஜித் சார்ட்ட கேட்டேன். நல்ல டே அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஃபீல் பண்ணேன். வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படி எப்படின்னா. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட செஃப் மதுரை ராகவன் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு கரண்டியை பிடிச்சிட்டு சமையல் கனவோட அன்னம்பை ராகவன்ற ஒரு நிறைய ஒரு சமையல் ரீதியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. எங்கே இருந்து எல்லாமே தொடங்குச்சு? தொடங்கினது மதுரை தான். நான் ஸ்கூல் படித்தது மதுரை, நான் காலேஜ் படித்தது மதுரை, கேட்ரிங் முடித்து ஃபஸ்ட்டு ஜாப் மதுரை தான். ஓகே. ஸோ அங்கே ஆரம்பித்ததான் எல்லாமே. இவ்வளோ தூரம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கேட்ரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு மைண்ட் மாதிரி எம்பிஏ படிக்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. இல்லை கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் ஜாயின் பண்ணேன். அது அப்படியே சரி மதுரையில் ஒர்க் பண்ணிட்டோம், சென்னை போய் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் வந்துச்சு. சென்னையில் இருந்தோடனே அப்ராட் போகணும் ஒரு ஆசை வந்துச்சு. வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். திரும்ப சென்னை வந்தேன். ஹைதராபாத், மூணார், அப்படியே ஒரு 18 வருஷம் முடிஞ்சு இப்போது கேட்ரிங் கம்பெனியில் ஓடிட்டு இருக்கு. ஓகே. நமக்கு படிக்கணும், ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னாலே இந்த கேட்ரிங் வந்து ஒரு லீஸ்ட் ஆப்ஷனாக தானே இருக்கும். கரெக்ட். ராகவனுக்கு ஏன் அது முதல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், என் ஃபேமிலியில் நான் வந்து 8வது ஆள் கேட்ரிங் படிக்கிறதுல. என்னோடய பெரியப்பா பசங்க, அத்தை பசங்க எல்லாருமே கேட்ரிங் தான். எல்லாருமே ஃபாரின் போயிட்டாங்க. நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளெல்லாம் அவங்களாம் ஃபாரின் போயிட்டாங்க. ஸோ கேட்ரிங் அப்போ வந்து 2008 ஒன்று ஐடி இல்லைனா கேட்ரிங், இது 2 முடிச்சா நீங்கள் வெளிநாடு போக முடியும். ஓகே. எனக்கு வந்து ரொம்ப ஃபாரின் பண்ண ஒரு ஆசை. போனால் துபாய் இந்த மாதிரி போகக்கூடாது, போனால் அமெரிக்கா போகணும், இங்கிலாந்து போகணும், சுவிட்சர்லாந்து போகணும், இப்படி ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அதனால தான் கேட்ரிங் சூஸ் பண்ணேன் ஓப்பனாக சொன்னேன். ஸோ அதனால் எடுத்தது தான். பட் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப யோசித்தேன், ஐயோ ஏன்டா எடுத்தோன்னு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 18 வருஷம் ஓடினதே தெரில. ஓகே. அதுக்காக ஜாயின் பண்ண தான் கேட்ரிங். மற்றபடி குக்கிங்கில் பேஷன் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிட்றதுல பேஷன். இப்படி சொன்னீங்கன்னா யாராவது வருவாங்களா? சொல்லணும் பேஷன் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஓப்பனாக சொல்லல, நமக்கு என்றைக்கும் கேமரா முன்னாடி போய் சொல்ல பழக்கம் கிடையாது. மனசில் என்ன பட்டுதோ அதான். ஓகே. என்னைக்காவது ஒரு வந்து நமக்கு நிஜமாவே சமைக்க தெரியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கா? ஜாயின் பண்ண உடனே வந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு ஜாபே வந்து மதுரை தாஜ் ஹோட்டல்லாம் ஜாயின் பண்ணேன். உள்ளே போனால் எதுவுமே புரியல. ஒரு பேசிக்காக ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு தயிர் சாதம் எடுத்துக்கோங்களேன், இருக்கலே சிம்பிளஸ்ட் டிஷ். அதை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிடுவோமாங்கிற எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதில் அவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்கும் உள்ள. நீங்கள் நின்று குக் பண்ணினா தான் வீட்டில் பண்ணுறதுக்கும் ஹோட்டலில் பண்ண நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஹோட்டலில் ஒரு இவ்வளோ பெரிய குக்கிங் பாட்டை கொடுத்து இதில் நீ கர்ட் ரைஸ் பண்ணு, ஒரு 3 கிலோ 4 கிலோ பண்ணுன்னு சொல்லும்போது அடிப்பிடிக்க விட்டுருவோம். பேசிக் மீன் வறுவலுக்கு மசாலா போட சொல்லுவாங்க, அதில் உப்பு நிறையா போட்டுருவேன், மல்லிப்பொடி நிறையா போட்டுருவேன். என் சீனியர் வந்து டேஸ்ட் பார்த்த உடனே மஞ்சப்பொடி நிறையா போட்டிருக்கேன் பாரு, எனக்கு தெரியாது. ஸோ ஒரு நம்பிக்கைன்னு வர்றதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு சமைச்ச டிஷ் என்ன சார்? ஐயோ சத்தியமாக ஞாபகம் இல்லை. இதெல்லாம் ஃபஸ்ட்டே கேட்டதுன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நிஜமாவே ஞாபகம் இல்லையா? இல்லை, சத்தியம் ஞாபகம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்திருக்கும்ல, நம்ம சமைச்சு பரவாயில்ல நம்ம சமைச்சது நல்லா இருக்குங்கிறாங்களே அப்படின்னு யாராவது சொன்ன தருணம், உணர்ந்த தருணம் என்ன? ஒரு பேங்க்வெட் ஈவெண்ட் மதுரை தாஜில். ஏன்னா அந்த ஹோட்டலில் தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட் ஜாப். ஆமாம், ஃபஸ்ட் ஜாப். ரொம்ப ப்ரைம் டைம் அந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது. அந்த டைமில் 2008 to 10 அப்போல்லாம். ஏன்னா அப்போ கூட இருந்த ஷெஃப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப டேலண்டட் ஷெஃப்ஸாக இருந்தாங்க. ஒரு பேங்க்வெட் ஈவெண்ட் இருந்துச்சு, டிவிஎஸ் கம்பெனி நினைக்கிறேன். ஏன்னா வந்தவங்க எல்லாம் பிராமின்ஸ், வெஜிடேரியன் ஈவெண்ட். அப்போது நான் பண்ண மல்லி ரசமும் வெண்டைக்காய் மோர் குழம்பையும் சாப்பிட்டு எல்லாருமே ஆகா ஓவன்னாங்க. ஏன்னா எதிர்பார்க்கல, சும்மா ரேண்டமாக அடிச்சு விட்டது தான். வீட்டில் வைக்கிற மாதிரி ரசம் வச்சோம், மோர் குழம்பு மட்டும் என்னோட சீனியர் சொல்லி கொடுத்துருந்தாரு.
அது அப்படி வச்சோம். அது 2 ஃபஸ்ட்டு நான் வாங்கின அப்ரிசியேஷன். அதுக்கப்புறம் அது அப்படியே பண்ணணுங்கிறது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய சிக்கன், ஃபிஷ் எல்லாம் நல்ல அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் என் மைண்டில் நிற்கிறது இது 2 தான். ஓகே. மோர் குழம்புக்கு அப்ரிசியேஷன் பெரிய விஷயம் சார் நிஜமாவே. அதான் டேலண்ட் ஆக்சுவலாக. நீங்கள் நான்வெஜ்லேயோ மற்ற பேசிக் டிஷ்ஷஸில் வெஜ் கொஞ்சம் கஷ்டம் இல்லை? வெஜிடேரியன் தான் கஷ்டம். வெஜிடேரியனில் இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. நான்வெஜ்னா கூட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றலாம். நான்வெஜ்ஜில் நல்ல காம்பினேஷன் கொடுத்தேன்லாம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மதுரையில் வந்து தால்ச்சா முந்திலாம் பிரியாணி கூட சாப்பிடுவாங்க. இப்போ அந்த ட்ரெண்டை நான் மாற்றிட்டு இருக்கேன். பசிக்குது சார். ஐயோ கொண்டு வந்துடுறேன். சரி பசிகள். ஓகே. இந்த அப்ரிசியேஷன்லாம் இருக்கட்டும். தல அஜித் என்ன சொன்னார்? ஆஹா, நீங்கள் இப்போ பார்த்தீங்க அதை? தெரியும் சார், எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டுட்டு தான் உட்காந்து. என்ன சொன்னார்? வரும்போது வாங்கன்னு கேட்டீங்க, புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபுல் டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கீங்க. அது ஒரு மறக்க முடியாத தருணம் உண்மையிலேயே. ஓப்பனாக சொல்லணும்னா, அஸ் எ ஷெஃப் ஆர் எனி ஹோட்டலியர், உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு செலிபிரிட்டி வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்கணும். இதுதான் ரூல். கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் ரூல். சில ஆக்டர்ஸோட பேரை நான் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் உள்ளே வரும்போது ரூல்ஸ் போட்டுருவாங்க. அதாவது அவங்க புக்கிங் கொடுக்குற ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அவங்களே சொல்லிடுவாங்க, சார் செக்இன் ஆகிட்டாரு, ரூமுக்கு போகிறதும் யாராக இருக்கட்டும், இல்லை அவங்கள ஹோட்டலுக்குள்ளே யார் மீட் பண்ணாலும் ஃபோட்டோவோ ஏதோ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போடுற ஆக்டர்ஸ் இப்போ இருக்காங்க. பட் சில டைம் வந்து நம்மளை ஒரு இதாகிருவோம்ல, எக்ஸைட் ஆகிட்டு போய் கேட்டுருவோம்ல. அந்த மாதிரி தான் நான் அஜித் சார்ட்ட கேட்டேன். ஆக்சுவலாக நான் பஃபேல நின்றுட்டுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டில், ட்ரைடன்ட் ஹோட்டல் ஹைதராபாத்தில். ஒரு 9 o'clock இருக்கும். அந்த ஹோட்டல் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஒரு 400-450 பேர் சாப்பிட்டு வருவாங்க. நான் போய் நின்றுருக்கேன். என் கூட இருந்த எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் வந்து இஸ் ஃப்ரம் கேரளா. அவர் தமிழ் மலையாளி. அவர் நானும் ஒரு பேசிகிட்டு இருக்கோம். ப்ளூ ஷர்ட் போட்டு அஜித் சார் நிற்கிறார் பஃபேல. நான் பின்னாடி பார்த்து டவுட் ஆயிடுச்சு, அஜித் சார் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஷெஃப் வந்து என்ன பார்க்குற அப்படின்னு, ஷெஃப் அஜித் சார் அப்படின்னு. யார் அப்படின்னாரு. அவருக்கு அதிகமாக தெரியல, ஏன்னா அவர் பேர் அஜித். ஓகே. ஷெஃப் பேர் அஜித், ஆக்டர் அஜித் ஷெஃப். ஓ ஓகே ஓகே, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஓகே. உடனே சரி ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிற அப்படின்னாரு. ஷெஃப் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இருங்க நான் போய் பேசிட்டு வரேன்ட்டு நான் போய் ஹாய் சார் அப்படின்னேன். உடனே ஒரு பஃபேல எதை எடுத்துகிட்டு இருந்தார். அதை விட்டுட்டு ஹாய்ங்க, குட் மார்னிங் அப்படின்னாரு. ஓகே. நான் எல்லாம் சொல்கிற மாதிரி அவரே பேசினார். அப்புறம் நான் என்ன பிடிக்கும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன் சில டிஷ்ஷஸ்லாம். தோசை கொடுங்க அப்படின்னாரு. தோசை கேட்டாரா? ஆமாம். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு டிஃப்ரெண்ட் தோசை பண்ணுவேன், நான் உங்களுக்கு கொண்டு வர சாப்பிட்றீங்கன்னு கேட்டப்போ தான் கொடுங்க அப்படின்னாரு. கொஞ்சம் மசாலா அதெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே. மசாலா சட்னிலாம் அப்ளை பண்ணி பண்ணுவோம். அதை சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அவரே 2-3 சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஃபோட்டோ எடுப்போமா வேண்டாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். கேட்டேன், உடனே ஓகேன்னாரு. ஃபோட்டோ எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஃப்ரெண்டில் சொல்லிட்டு போயிருக்காரு. சாரி, ரூமுக்கு போயிட்டார். ரூமுக்கு போயிட்டு இன்ரூம் டைனிங் ஃபோன் பண்ணி ராகவன்ட்டே சொல்லி ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப பூஸ்ட் ஆயிடுச்சு. உடனே பாலை சூடு பண்ணி டிகாக்ஷனை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவருக்கு. ஸோ அது ஒரு என்னன்னா, அன்னைக்கு கற்றுக்கிட்டது வந்து எவ்வளோ ஹைட் பண்ணாலும் ஹம்பிளாக இருக்கணும். ஓகே. இட் வாஸ் வெரி டவுன் டு எர்த். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நியூஸ்லலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பிக்சர். ஒரு தோசையை கொடுத்து அஜித் சார் எப்படி கரெக்ட் பண்ணிக்கீங்க? ஆமாம் ஆமாம். இல்லை, ஒரு நல்ல டே அது அன்னைக்கு. ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஃபீல் பண்ணேன். வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படி இப்படின்னா. துணிவு ஷூட்டிங் நினைக்கிறேன் அந்த டைம் தான். இந்த ஹோட்டல் எல்லாம் பல்காக சமைக்கும் பொழுது வேஸ்ட் ஆகுற ஃபுட்டை என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. குட் கொஸ்டின். ஹோட்டலில் மட்டும் இல்லை, இப்போ என்னோட கேட்டரிங்லேயுமே கூட நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சில ஹோட்டல்ஸ் வந்து ஆர்ஃபனேஜ், ஓல்டேஜ் ஹோம் பீப்புள் அதுக்கெலாம் கொடுக்குறாங்க. சில ஹோட்டல்ஸ் அவுட் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாருமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ ஒரு லஞ்ச் பஃபேல லெஃப்ட் ஓவர் ஆகிற ஃபுட்டை கொண்டு போய் ஈவினிங் நீங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அனாதை ஆசிரமத்தை கொடுக்குறீங்கன்னா நைட்டு சாப்பிடும்போது அந்த ஃபுட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக சிலர் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. பெரும்பாலும் அவுட் பண்ணிடுவாங்க. சில ஹோட்டல்ஸில் வந்து ஓடபிள்யூசி மிஷின் ஒன்று இருக்கும், ஆர்கானிக் வேஸ்ட் கன்வெர்ட்டர், அந்த மிஷின் பேர். ஓகே. அதில் நீங்கள் ஃபுட்டை போட்டிங்கன்னா அதில் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அது உரமாக வெளியில் வந்துடும் 2 days கழிச்சு. ஓகே. அதை எடுத்து நீங்கள் கார்டன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய ஹோட்டல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது பயோ கேஸ் வந்துருச்சு. ஒரு இடத்துல டம்ப் பண்ணிங்கன்னா அதில் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி நீங்கள் அதை கேஸை யூஸ் பண்ணிக்கலாம், பர்னர்ஸ்க்கு, எலக்ட்ரிக் லைட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஹோட்டல்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணிருக்காங்க. சிலர் வந்து பிக் ஃபார்முக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே. பண்ணி வளர்க்குறாங்கல்ல, அவங்க இடத்துக்கு போயிடும். அந்த ப்ராசஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஷெஃபாக ஒரு ஃபுட்டு, ஒரு கிரெயின் ரைஸ் வயல்லேருந்து நம்ம கிச்சனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் இருக்குன்றது எனக்கு தெரியும். சம்டைம்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தேன். சொன்ன க்ரௌடு வரல. பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு
ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோ பிரியாணி வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஓகே. 40 கிலோ பிரியாணிங்கிறது எவ்வளோ பெரிய மணி. அப்புறம் வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்கள்ட்ட கொடுத்தோம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் க்ரௌடு ஒருவேளை வந்துட்டாங்கன்னா பத்தாமல் போச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ இதோட ஏன் இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின் சொன்னேன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது ஒரு வெட்டிங் வச்சோன்னா பஃபே கிராண்டாக இருக்கணும், 15 டிஷ் 20 டிஷ்ஷு போடணும், அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணுறதோட விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ ஃபுட் வேஸ்டேஜ். ஹோட்டல்ஸ்லேயுமே எடுத்துக்கோங்க, நம்ம சாப்பிட போகிறது இவ்வளோ தான், ஆனால் இவ்வளோ பெரிய பஃபே அதை போட்டு தான் ஆகணும், வேஸ்ட்டாக தான் செய்யும், தூக்கி போட்டு தான் ஆகணும். இது மாறுறது ரொம்ப கஷ்டம், மாறினா நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், இந்த சீசன் லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன் குக் வித் கோமாளியில் உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு இல்லையா? அங்கே கூப்பிட்டு அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு குக் வித் கோமாளியில் தான் ஃபுட்டு? நான் ஆக்சுவலாக ஒன் டே ஜட்ஜாக தான் போயிருந்தேன். அந்த ஃபைனல் எக்ஸ்டர்னல் ஜட்ஜஸ் கூப்பிட்டுருப்பாங்களா, அதுக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டங்க. ஐயோ, நான் ஏதோ சும்மா நார்மலாக குக் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க நினச்சி போனால் விடிய விடிய ஷூட்டிங் நடந்துச்சு. நான் போனது நைட் 7 o'clock. பட் நான் கேள்விப்பட்டேன் மார்னிங் 8 o'clock என்னமோ ஷூட் ஸ்டார்ட் ஆனதா அந்த ஃபைனல் காம்படிஷன். ஸோ மார்னிங்லேருந்து நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 7 o'clock தான் முடிஞ்சிச்சு. ஓகே. அது வரைக்கும் நம்மளை அங்கே வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. குக்கிங் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லி நமக்கு தனியாக இதே மாதிரி ஒரு ரூம் கொடுத்து அதில் டேஸ்ட் பண்ணோம், அதை ஷூட் எடுத்திருந்தாங்க. ஒரு பயங்கரமான ரேஸ் அது. ரொம்ப நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. எல்லாருக்குமே அது அந்த ஷோவோட சக்ஸஸே வந்து எல்லாருமே குக்கிங்கில் எக்ஸ்பர்ட் கிடையாது, எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் பெஸ்ட் திங்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஓகே. அதனால் நல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த மாதிரியான திரை அனுபவங்கள்லாம் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு யதார்த்தமாக சமைச்சு கொடுத்து அவங்க கூப்பிட்டு பாராட்டினது மொமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கா? ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த ஒரு குக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா? சிங்கர் சித்ரா மேடம். சித்ரா, ஓகே. என்னால் மறக்கவே முடியாது அந்த டே. வந்து அவங்க செக்இன் ஆகிறாங்க, அவங்க ஆக்சுவலாக கேரளா தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ மேரியட் மதுரை ஹோட்டலில் அவங்க வந்தோடனே ஜிஎம்என்ஏ கூப்பிட்டு எல்லாருமே மார்னிங் மீட்டிங்கில் சிங்கர் சித்ரா வராங்க, எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஓகே. அவர் வந்து அவருக்கு சித்ரா ரொம்ப பிடிக்கும் போல், அவர் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிட்டார். பட் நான் லஞ்ச் ஆர்டர் வந்து நான் தான் போய் எடுத்தேன் சித்ரா மேடம்கிட்ட. என்ன சாப்பிட்றீங்க மேடம் சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்படியே கொஞ்சம் டிஸ்கஷன் போச்சு. எனக்கு வெஜிடேரியன் தான் வேணும், எதாவது நல்லதாக பண்ணி கொடுங்க அப்படின்னதும் நான் சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான தயிர் சாதமும் ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் பண்ணி தரேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. ஓகே. அவங்க அப்படியே யோசிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு யோசித்தாங்களா என்னன்னு தெரியல, பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டாங்க. தயிர் சாதம் வந்து சின்ன வெங்காயம் மோர் மிளகாயெல்லாம் தாளித்து அதிலே போட்டுருவேன். அதுவும் எனக்கு ஒரு கெஸ்ட்டு சொல்லி கொடுத்த ரெசிபி தான். செஞ்சு உருளை ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஈவினிங்காக கீழே வந்தாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோடனே ஜிஎம் கரெக்டாக அவங்கள்ட்ட சித்ரா மேடம் பேசுகிறக்காக வராரு. வந்தோடனே ஜிஎம் ஹாய் மேடம்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே இவங்க என்னை பார்த்துட்டு ராகவன் வெரி நைஸ் ஃபுட் அப்படின்னாங்க. ஓகே. அவங்க என்னை பேர் சொல்லி கூப்பிட்டது ஜிஎம்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு இவ்வளோ பெரிய ஆள் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நீ ஃபுட்டில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னா இதை நீ எல்லா கெஸ்ட்டுக்கும் பண்ணு, நம்ம ஹோட்டல் எங்கேயே போயிடும் அப்படின்னாரு. அவர் பிஸ்னஸ் மாடலே யோசிச்சார். ஸோ அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு பாராட்டினாங்களே, அது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். அது முடிஞ்சோடனே அவங்க கிளம்பும்போது ஒரு கேக் கட் பண்ணோம். ஓகே. அந்த கேக்கை அவங்க என்னை ஊட்டி விட்டாங்க. ஸோ ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஸ்வீட் லேடி அவங்க, அது ஒன்று. அப்புறம் ஆக்டர் விக்ரம் பிரபு சாரோட பையன் இருக்கார்ல, அவரை மீட் பண்ணது வந்து பெரிய லேர்னிங். ஆக்சுவலாக சொல்லணும்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருப்பார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு தோசை அனுப்புங்க, ஒரு 200 கிராம் சிக்கன் சுக்கா அனுப்புங்க, இந்த மாதிரி தான் சாப்பிடுவார் டின்னர். ரொம்ப டிசிப்ளின் டயட்டில். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு முதல் நாள் சிக்கன் சுக்கா ஒன்று அனுப்புகிறேன் மதுரை ஸ்டைலில். ஃபோன் பண்ணி ராகவன் என் டேஸ்ட் பட்ஸை பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணி விட்டீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, நான் டயட்டில் இருக்கிறனால சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டார். மறுநாள் என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி ஒரு தோசை கேட்டார், இன்னொன்று ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தார். நான் நேற்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 தோசையை அனுப்பி விட்டேன். அவர் ஃபோன் பண்ணி உடனே எனக்கு சத்தம் போட்டார். ஓகே. நான் உங்கள்கிட்ட ஒரு தோசை தான் கேட்டேன், ஏன் 2 அனுப்புனீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க கொஞ்சம், அதனால தான் அனுப்புனேன். இல்லை ராகவன் நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும் அனுப்புங்க, எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் பிடிக்காதுன்றதுக்காகவே 2வது தோசையும் ஒரு வலுக்கட்டாயமாக சாப்பிட்ருக்காரு. ஓகே. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த கோபம், ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்களே அது. ஸோ அவர் பாருங்களேன், அவரோட திங்கிங் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அவ்வளோ டிசிப்ளினாக இருந்திருக்காரு. ரொம்ப இவங்க 2 பேரும் எனக்கு மறக்கவே முடியாது. நிறைய பேர் மீட் பண்ணாலும் இந்த 2 டே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அங்கே ஒரு தோசை, இங்கே ஒரு தயிர் சாதம், அவ்வளோதான் ஃபினிஷ்ட். ராகவன் சாருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன். ஆமாம். ஓகே. உங்களுடைய ஒரு சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சொல்றீங்க சார்? தயவுசெய்து நான்வெஜ்ஜாக சொல்லுங்கள் சார், வெஜ்ஜு வேணாம் சார்.
என்னோட மீன் பொளிச்சதுன்னு ஒரு டிஷ் இருக்குது. நான் பொழிச்சது. ஒரு ப்ராப்பர் மலையாளி ஷெஃப்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதை வச்சு இப்போ நிறையா கேட்டரிங் ஈவெண்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன். அது ஒரு விஷயம். அதுவும் அப்புறம் சிக்கன் செட்டிநாடும் நல்லாயிருக்கும். ஓகே. இது ரெண்டும் நான் பண்ணுறதுல எனக்கு பிடிச்ச டிஷ். நல்லா இருக்கு. நான் எப்போவுமே என்னோட இன்டர்வியூவில் ஜஸ்ட் நான் பேசும்பொழுது கடைசியில் வந்து வாய்ப்பு இருக்கும்பொழுது அந்த நபரை வந்து மீண்டும் சந்திக்கணும், ஒரு மிகப்பெரிய இடத்துல சந்திக்கணும் இருக்கும். நிஜமா உங்களை சந்திக்கணும், ஆனால் கிச்சன் செட்டப்போட சந்திக்கணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு சார். இங்கே எடுத்துருவோம். அடுத்த தடவை சமைச்சிட வேண்டியது. அடுத்த முறை சமைச்சு தான் சார் வீடியோ, உட்காந்து பேச்செல்லாம் கிடையாது, இறங்கி வீச்சு தான் சார். ஓகே நீங்கள் சொல்கிறத பார்த்தா லஞ்சு சாப்பிடாமலே வந்துடுவீங்க போல. சார் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக சமையல் கரண்டியோட மீட் பண்ணுறோம் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு வந்து வாயாலே சொல்லி பசிக்க வச்சிட்டீங்க. அடுத்து போய் நான் என்ன வேலை ஃபிஷ் பொளிச்சதை நான் பண்ணி காட்டுறேன். ஓகே பண்ணிடுவோமா சார் அடுத்த இன்டர்வியூவில்? கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஒரு மதுரையிலேருந்து வெறும் ஃபாரினுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமோட ஸ்டார்ட் பண்ண ஒரு பேஷன் வந்து அஜித் சார் இம்ப்ரெஸ் பண்ணி, சித்ராமா எதுவுமே வந்து பிளான் பண்ணி பண்ணல. எதாச்சும் நம்ம ஒரு மெனக்கடல் போட்டு நம்மளுடைய வேலைக்கு நம்ம பண்ணுறோம். அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் வந்து தான் இன்னைக்கு மதுரைக்கே ஒரு அடையாளமாக, ஒரு ராகவனா, ஒரு சமையல் கலை நிபுணராக இருக்கிறீங்க அப்படின்னு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே வாய்ப்பு இருக்கணும், அடுத்த முறை நம்ம மீட் பண்ணணும், சமையல் கரண்டியோட மீட் பண்ணணும். நன்றி சார். இந்த ஒரு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.